அன்புக்கு பாட்டியோட சூழ்ச்சிய பத்தி சீக்கிரமாவே தெரிய வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சிவகாமி அன்பு கிட்ட பேசுறாங்க. "இங்க பாருடா அன்பு, கண்மணிய வீட்ட விட்டு போக சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்டடா" அப்படின்னு சொல்லி சொன்னதும், அன்பு இருந்துட்டு, "நான் என்ன தப்பு பண்ணேன்ம்மா? அவ பாட்டி கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கலாமா? பாட்டிய கை ஓங்குறது ரொம்ப தப்பு இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. பாட்டி கண்மணி அம்மாவ எவ்வளவு தரக்குறைவா பேசுனாங்கன்னு உனக்கு தெரியாது. அவளால தாங்க முடியாத நிலைமையில தான் அவ வேற வழி இல்லாம கைய ஓங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொன்னதும், அன்பு இருந்துகிட்டு, "அதுக்காக பாட்டி அடிக்க போவாளாங்கம்மா? இத பார்த்துக்கிட்டு நான் எப்படிம்மா சும்மா இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவ அவங்க பாட்டி அவ்வளவு மோசமா பேசும்போது, அவளால எப்படி சும்மா இருக்க முடியும்? "கண்மணி இருக்கிற இடத்துல நீ இருந்தானா என்ன பண்ணியிருப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிவகாமி அன்புவ திட்டுறாங்க. "கண்மணிய நீ வீட்ட விட்டு வெளிய போக சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்ட. இதெல்லாம் உங்க பாட்டி தான் நடத்தி வைக்கிறாங்க. ஏன்னா, கண்மணியும் நீ சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போடுற டிராமா. அதுல நீ சிக்கிக்கிட்டு உன் வாழ்க்கைய இழந்துறாத. மரியாதையா கண்மணி கிட்டயும், கண்மணி அம்மா கிட்டயும் போயிட்டு மன்னிப்பு கேட்டு கண்மணிய இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வா. அப்படி நீ கூப்பிட்டு வரலன்னா, உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன்" அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. அன்பு இருந்துட்டு, "என்னம்மா அவளே என்ன தூக்கி எறிஞ்சுட்டு போயிட்டா. அப்புறம் எப்படி நான் அவ கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவள கூப்பிட்டு வர முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. "இங்க பாரு, கண்மணி இந்த வீட்டுக்கு வரணும். அப்படி வரலன்னா, என்ன நீ உயிரோட பார்க்க முடியாது" அப்படின்னு சிவகாமி சொன்னதும், அன்பு இருந்துகிட்டு, "அம்மா சொல்றதும் ஒரு விதத்துல நியாயம் தான். கண்மணி அம்மாவ பாட்டி இப்படிலாம் பேசியிருக்க கூடாது. நான் அந்த இடத்துல இருந்தாலும் கண்மணி பண்ணதான் பண்ணியிருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அன்பு மனசு மாறுறாங்க. நேரா கண்மணி வீட்டுக்கு போறாங்க. இப்போ கண்மணி அம்மா கிட்ட போயிட்டு, "என்ன மன்னிச்சுடுங்க அத்த. நான் கோவத்துல அன்னைக்கு தப்பா உங்கள பேசிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க அத்த. பாட்டி உங்கள இப்படிலாம் பேசியிருக்க கூடாது. ஆனா, அந்த நேரத்துல கண்மணி பாட்டி என் கை ஓங்குனது தான் எனக்கு பெருசா தெரிஞ்சதுனால தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். ஆனா, இப்ப யோசித்து பார்க்கும்போது எல்லாம் எனக்கு தப்பா தெரியுது" அப்படின்னு அன்பு வந்து கண்மணி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டதும், கண்மணி அம்மா, "அதெல்லாம் இருக்கட்டும் மாப்ள. நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துல கண்மணியும் வந்துடுறாங்க. "இவர எதுக்கு இங்க உள்ள வர விட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோவமா பேசினதும், "கண்மணி நீயும் என்ன மன்னிச்சுடு. நான் கோவத்துல தப்பான முடிவு எடுத்துட்டேன். நீ எங்க வீட்டுக்கு வா. நான் உங்க அம்மா கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறாங்க. இத பார்த்துட்டு கண்மணி அம்மா, "அதான் மாப்பிள மன்னிப்பு கேட்டு உன்ன கூப்பிடுறாருடி, நீ வீட்டுக்கு போடி" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கண்மணி வந்துட்டு, "இல்லம்மா, அவங்க பாட்டியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாட்டிக்கு பதிலா அத்தைகிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். உன் கால்லயும் கூட விழறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து 2 பேர் கால்லயும் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இவ்வளவு தூரம் இறங்கி வர்றாருல்ல மாப்பிள, மாப்பிள கூட போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க அ கண்மணி அம்மா சொன்னதும் கண்மணி மனசு மாறுறாங்க. அ அப்பன்னா நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். நீங்க இங்க என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. அன்பு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.